வேலு நாச்சியார் அடுத்ததாக பார்க்க போகிறோம். 10th இருக்கிற லெசன் 6 உள்ளது. வேலு நாச்சியார் 1730 டு 1796, அதாவது 1730லேருந்து 1796. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா புலித்தேவர் பார்த்தோம். 1755லேருந்து 1801 வரையும் அவரோடத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து வேலு நாச்சியார் பார்க்க போகிறோம். வேலு நாச்சியாரோடத பார்த்தோம் அப்படின்னா 1730லேருந்து 1796 வரையும் 1796 வரையும். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரு பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். ஸோ ராமநாதபுரத்து அரசர் யாருன்னா செல்லமுத்து நாயக்கர், செல்லமுத்து சேதுபதி. ஸோ செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 வந்து அரச குடும்பத்தோட ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். ஸோ மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு எதுவுமே இல்லை. அரச குடும்பத்தால் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர் கருவிகளை கையாளுவதிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். ஆண் வாரிசு இல்லை இல்லையா? ஸோ அடுத்த அரசி வந்து இவங்க தான். ஸோ அதனால வளரி, சிலம்பம் தற்காப்பு கலைகளிலும் போர் கருவிகளை கையாளுவதிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக திகழ்ந்தார். ஸோ இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு இவங்க ஒரு மோட்டிவேஷன், என்னோட மோட்டிவேஷனும் கூட. ஸோ அவர் வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இத்தனை மொழிகள் கத்திருந்திருக்காரு. அதோட குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார். அவங்களுடைய 16 வயசுல வந்து வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை மன்னராக இருக்கிறவங்க தான் முத்து வடுகநாதர். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற பெண் மகவை பெற்றெடுத்தார். 1772 ஆர்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவிலில் அரண்மனையை வந்து தாக்கியிருக்காங்க. இதனால் மூண்ட போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். தன் மகளோடு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலு நாச்சியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தில் ஒரே பெண் மகவாக பிறந்திருக்காங்க. ஸோ மன்னருக்கு வேற ஆண் வாரிசு இல்லை. அதனால அரச குடும்பத்தால் என்னதெல்லாம் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர் கருவிகளை கையாளுவதிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அவருக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்தோம்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். அதுபோக ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். தனது 16வது வயதில் வேலு நாச்சியாரை சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் மகவு பிறகுது. 1772 ஆர்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்கியிருக்காங்க. 1772 ஆர்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஸோ 1772 ஆர்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இவங்க 2 பேரும் நல்லா ஒரு கேர்ள் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜோரான வந்திருக்காரு. கர்னல் பான் ஜோராக கிளம்பி வந்திருக்காரு ஆர்காட் நவாப்பும் சேர்ந்து. ஸோ கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவிலில் அரண்மனையை தாக்கியிருக்காங்க. இதனால் மூண்ட போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். ஸோ காளையர் கோயிலில் வந்து அவங்க அரசர் யார்? முத்து வடுகநாதர், வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க கொல்லப்படுறாங்க. ஸோ வேலு நாச்சியார் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களோட மகளோடு தப்பிச்சு போயிடுறாங்க. வேலு நாச்சியார் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஸோ திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல 8 வருஷம் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. 8 வருஷம் சரியா. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஹைதர் அலி மேலே பார்த்தோம் இல்லையா? ஹைதர் அலிகிட்ட போய் யாரு கேட்பா?
நம்மளுடைய புலித்தேவர் போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியாத நிலமையில இருப்பாங்க. அந்த மாதிரி ஹைதர் அலியோடு கூட்டணி இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவ நாயனார் எழுதிய கடிதத்தில், தாண்டவ நாயனார் அப்படிங்கிறவங்க தான் யார், வேலுநாச்சியாருடைய இராணுவ தலைவர், தளவாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தளவாய் அப்படிங்கிறவங்க இராணுவ தலைவர் தாண்டவ நாயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். ஸோ 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை ரெண்டுமே அனுப்புகிறாங்க. வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். ஸோ வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹைதர் அலியோட பாஷை தான் உருது மொழி. அந்த உருது மொழியிலேயே தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை வணிந்து கடிதத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரனான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். ஸோ இவங்களும் 1801 தான் வெற்றி கொள்ளப்பட்டிருக்காங்க. விருப்பாட்சியோட பாளையக்காரர் யாரு, கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்திருக்காங்க. ஸோ கோபால நாயக்கர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துட்டாங்க யார், வேலுநாச்சியார். ஸோ அவங்க வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ் சொல்லணும்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும், மணப்பாறை முறுக்கு விற்று நல்லா லக்ஷ்மி நிறைய காசு கிடைக்கும். தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும், நல்லா பூஜை செஞ்சு தானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா எல்லாமே கிடைக்கும். பூஜை நாயக்கர் யாவருன்னா தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்து திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ஸோ கோபால நாயக்கருக்கு வந்து திப்பு சுல்தானை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய நட்பை வந்து வெளிப்படுத்துறக்காண்டி ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரனான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். யாரு, கோபால நாயக்கர் சரியா. கோபால நாயக்கர் யாரு, அந்த விருப்பாச்சி பாளையக்காரரான கோபால நாயக்கர், விருப்பாச்சி கோபால நாயக்கர் சரியா, விருப்பாச்சி கோபால். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தானை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷாரை எதிர்த்திருக்காரு. யார், விருப்பாட்சியோட கோபால நாயக்கர். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். உள்ளூர் விவசாயிகளோட ஆதரவோட ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல வந்து கடும் போர் புரிஞ்சிருக்காங்க. ஸோ ஆனைமலை எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். ஸோ கோபால நாயக்கர் விருப்பாட்சி 1801 வந்து பிரிட்டிஷால என்ன பண்றாரு, வெற்றி கொள்ளப்படுறாரு. அவ்வளோதான். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவது, அதாவது மேலே விட்ட இடத்துலேருந்து படிங்க, அதாவது கடிதத்தில் விவரித்திருந்தார். அதாவது உருது மொழியில் வந்து வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை வந்து கடிதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு, ஹைதர் அலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா. இப்போது மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு அவருக்கு வந்து வேண்டிய உதவிகளை வழங்குமாறு இது பண்ணியிருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து ஆங்கிலேயரோடு மோதுறதுல தான் தீவிரமாக இருப்பதையும் அந்த லெட்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். திண்டுக்கல் கோட்டையில் தான் யார் இருக்காரு, விருப்பாச்சி, திண்டுக்கல் பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல ஹைதர் அலிக்கு ஒரு கோட்டை இருக்குது. அங்கே வந்து படைத்தலைவர் யார் இருக்கான்னா சையது அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த சையதிட்ட என்ன சொல்லிட்டாங்க, சையது பீடி ஞாபகம் வச்சுக்கோங்க, சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷாருடைய ஆயுதங்கள் வந்து எந்த இடத்துல குவிஞ்சு இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். ஸோ வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷாருடைய ஆயுதங்கள் வந்து எங்கே குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிஞ்சுக்கிறக்காண்டி உளவாளிகளை நியமிச்சிடுறாங்க. குயிலிலாம் படிச்சிருப்போம்ல, அவங்கெல்லாம் உளவாளி. சரியா? அது போக இன்னொரு ஒரு ஆடு மேய்க்கும் இவங்கெல்லாம் படிச்சிருப்போம்ல, அவங்கெல்லாம். சரியா? அந்த மாதிரி உளவாளிகள் நிறைய பேரை வந்து நியமிச்சிடுறாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். கோபால நாயக்கர் ப்ளஸ் ஹைதர் அலி 2 பேரோட இராணுவ உதவியோடு சிவகங்கையை இப்போ கைப்பற்றியாச்சு. மருது சகோதரர்கள் உதவியின் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை வந்து எதிர்த்த ஃபஸ்ட்டு பெண் அப்படின்னா யாருன்னா அது வந்து யார்? வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் தான் நான் சொன்ன ஆடு மேய்க்கிற பெண் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினர். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். ஸோ அப்போ இருந்த பெண்களுக்கு எவ்வளோ மன உறுதி பார்த்தீங்களா? ஸோ ஓவராலாக வேலு நாச்சியாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ராமநாதபுரத்தோட அரசர் செல்லமுத்து சேதுபதி, அவருக்கு 1730 ஒரு பெண்மகவு பிறகுது. அந்த பெண்மகவு தான் யாருன்னா வேலு நாச்சியார். அவருக்கு வேறு ஆண்மகவு இல்லை. அதனால அரச குடும்பத்தில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, போர்க்கருவிகளை கையாளுற எல்லா பயிற்சியுமே அவங்களுக்கு கொடுக்காங்க. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லா மொழியுமே அவங்களுக்கு தெரியுது. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ குதிரை ஏற்றத்திலும் வில்வித்திலையும் திறமையாக இருக்காங்க. 16 வயசில் வேலு நாச்சியாருக்கு திருமணம். யாரு கூட? சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் கூட. இந்த முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க சிவகங்கை மன்னர். காளையர் கோவிலில் அவங்களுக்கு போர் நடக்கும். ஸோ முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் பிறந்த பொண்ணு தான் யார்? வெள்ளச்சி நாச்சியார். ஸோ 1772 ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர். ஸோ 1772 ஆற்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இவங்க 2 பேர் தலைமையிலான கம்பெனி படைகள் இணைந்து காளையர் கோயிலை தாக்கியிருக்காங்க. ஸோ காளையர் கோயிலை தாக்கினவங்க யாரெல்லாம்னா ஆற்காட் நவாப் ப்ளஸ் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இவங்க 2 பேரும். சரியா? இணைந்து காளையர் கோவிலில் அரண்மனையை தாக்கினர். இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இதனால ஒரு போர் நடக்கு. அந்த போரில் வந்து என்னாச்சு? முத்துவடுகநாதரை கொன்னாச்சு. தன் மகளோடு தப்பி சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஸோ அவரோட பொண்ணோட தன் மகளோடு தப்பி சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். மகளோட தப்பிச்சு போய் கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்கள்ட்ட அடைக்கலம் புகுறாங்க. அவங்க யாருன்னா திண்டுக்கல் அருகே இருக்கிற விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்தோட பாளையக்காரராக இருக்காங்க. ஸோ 8 வருஷம் அங்கே வாழ்ந்திருக்காங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஸோ மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கிட்டாங்க. ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கி கோபால் நாயக்கர், ஹைதர் அலி 2 பேர் கூடயுமே கூட்டணி வச்சாச்சு. இப்போ வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆங்கிலேயரை தோற்கடிக்கிறக்காண்டி 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. வேலு நாச்சியார் வந்து உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட எவ்வளோ பிரச்சனை, என்னென்ன பிணக்கு அப்படின்னு அந்த கடிதத்தில் வந்து அப்படி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தான் வந்து ஆங்கிலேயரோட மோதுறதுல எவ்வளோ தீவிரமாக இருக்கும் அப்படின்றதையும் அதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவருடைய மன உறுதியை பார்த்து வியக்கிறாரு ஹைதர் அலி. ஏன்னா ஒரு பெண் இவ்வளோ மன உறுதியோடு இருக்காங்க அவங்களுடைய சிவகங்கை கோட்டையை மீட்கிறதுல. ஸோ அவங்களுடைய திண்டுக்கல் கோட்டை, ஹைதர் அலியோட திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் தான் யார்? சையது. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இவங்களுக்கு தேவையான இராணுவ உதவிகள் எல்லாம் செய்யுங்கன்னு கடிதம் எழுதியாச்சு. இப்போது வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யார்? குயிலி,
குயிலி மற்றும் உடையாள் இந்த மாதிரி. சரியா? அப்போ கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி 2 பேரோட இராணுவ உதவியுமே சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். 2 பேரோட இராணுவ உதவி கிடைச்சனால சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றியாச்சு. மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். மருது சகோதரர்களோட உதவி கிடைக்குது, அதனால அவர் அரசியாக முடிசூட்டியாச்சு. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கிற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். இந்திய நாட்டில் பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கிற பெருமை யாருக்கானது? நம்மளுடைய வேலு நாச்சியாருக்கானது. வேலு நாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் தான் குயிலி உடையாள். பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினாங்க. உடையாள் அப்படிங்கிறவங்க குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததுனால கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். ஸோ தமிழில் ஒரு லெசனில் வரும் இல்லையா, வேலு நாச்சியாருடைய தாலியை கலத்தி உடையாளுக்கு செலுத்திட்டு போவாங்க படைக்கு போமச்சில். அந்த மாதிரி குயிலி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழிச்ச பெருமை மிக்க பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டாங்க. மேலே ஒரு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பாட்சியோட பழையக்காரர் கோபால நாயக்கர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விருப்பாட்சியோட பாளையக்கார் கோபால நாயக்கர் கோபால நாயக்கரை தலைவராக கொண்டு திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கர் எல்லாரும் இடம் பெற்றிருந்தாங்க. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்து திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, திண்டுக்கல் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியாச்சு கோபால நாயக்கர் தலைமையில். அங்கே மணப்பாறையோட லட்சுமி நாயக்கர் ஜாயின் பண்ணியாச்சு, தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கரும் ஜாயின் பண்ணியாச்சு. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்து திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ஸோ திப்பு சுல்தான்கிட்ட ஒரு நல்லுறவு குழு திப்பு சுல்தான் அனுப்பி வச்சுருக்காங்க. அதை பார்த்து கோபால நாயக்கர் திப்பு சுல்தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரனான ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் படைகளால் 1801 அவர் வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வேலு நாச்சியாருடைய கதையை 10th புக்கில் முடிச்சிட்டாங்க. சரியா? இப்போ வேலு நாச்சியார் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக என்னென்ன 10th புக்கில் இருக்கோ எல்லாமே பார்த்தாச்சு லைன் பை லைனாக.